செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் குங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் ஆதவித பார என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். இது கோசை நகர் என்ற ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. தற்காலத்திலே இதை கோயம்பேடு என்கிறார்கள். இது பாடல் பெற்ற ஸ்தலம். ஞாயிறு ராவு காலத்திலே அங்கு வீற்றிருக்கும் சரபேஸ்வரர் அபிஷேகம் மிகவும் பிரசித்தமானது. அழகான பாடலும் கூட. சந்தம் தான தன தான தன தான தன தான தன தான தன தான தன தன தான ஆதவித பார முளை மாதரிடை நூல் வயிறு தாளிலையம்யா ஆதவித பார முளை மாதரிடை நூல் வயிறு தாளிலையனாம் மதன கலலீலை ஆதவித பார முளை மாதரிடை நூல் வயிறு தாளிலையனா மதன கலலீலை யாவும் விளைவான குழியான திரிகோணமதி ஆசை மிகவாயடியன் அலையாமல் யாவும் விளைவான குழியான திரிகோணமதில் ஆசை மிகவாயடியன் அடி அலையாமல் ஆதவித பார முளை மாதரிடை நூல் வயிறதாலிலையனா மதன கலைலீலை யாவும் விளைவான குழியான திரிகோணமதி ஆசை மிகவாடி மிகவாயடியன் அலையாமல் யாவும் விளைவான குழியான திரிகோணமதில் ஆசை மிகவாயடியன் அலையாமல் நாத சத கோடிமறை போலமிடு நூபுறமும் நான பதமாமலரை நலமாக நாத சத கோடிமறை போலமிடு நூபுறமும் நான பதமாமலரை நலமாக நானனுதினாதினமுமே நினைய கிருபை நாடியருளே அருள வருவாயே நானனுதினாதினமுமே நினையவே கிருபை நாடியருளே அருள வருவாயே நாத சத கோடி மறையோ மறை ஓலமிடு நூபுறமும் நான பதமாமலரை நலமாக நான் அனுதினாதினமுமே நினையவே கிருபை நாடியருளே அருள வருவாயே சீதமதியாடரவு வேரருகு மாயிரகு சீத சலமா சடில பரமேசர் சீதமதியாடரவு வேரருகு மாயிரகு சீத சலமா சடில பரமேசர்
சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேல சிவ சீறி வருமாம் அசுரர் குலகால. சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேல சிவ சீறி வருமா அசுரர் குலகால. சீதமதியாடரவு வேரகுமாயிரகு சீஜ சீஜ சலமா சடில பரமேசர். சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேல சிவ சீறி வருமாவசுரர் குலகால. கோதை குரமாது குணம் தேவமடமாதுமிரு பாலுமுற வீரி வரும் முக்குமரேசா. கோதை குரமாது குண தேவமடமாதுமிரு பாலுமுற வீரி வரு குமரேசா. கோசை நகர் வாழ வரும் ஈசடியர் நேச சரு வேசமுருகா அமரர் பெருமாளே. கோசை நகர் வாழ வரும் ஈசடியர் நேச சருவேசரும் முருகா அமரர் பெருமாளே. கோதை குரமாது குண தேவமடமாதுமிரு பாலுமுற வீரி வரு குமரேசா. கோசை நகர் வாழ வரும் ஈசடியர் நேச சர்வேச முருகா அமரர் பெருமாளே. நாத சத கோடிமறை ஓளமிடு நூபுறமு நான பதமாமலரை நலமாக நானனுதினமுமே நினையவே கிருபை நாடியருளே அருள வருவாயே. கோதை குரமாது குண தேவமடமாதுமிரு பாலுமுற வீரி வரு குமரேசா. கோசை நகர் வாழ வரும் ஈசடியர் நேச சருவேச முருகா அமரர் பெருமாளே. கோசை நகர் வாழ வரும் ஈசடியர் நேச சருவேச முருகா அமரர் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். ஆதமித பாரமுலை மாதரிடை நூல் வயிறு அது ஆள் இலை என அன்பும் இன்பமும் தருவதான கனத்த உடம்பை உடைய மாதர்களுடைய இடுப்பை நூலை போன்றது, வயிறு ஆளின் இலையை போன்றது, ஆலமரத்தின் இலையை போன்றது என்று ஓமை கூறி மதனக்கலை லீலை யாவும் விளைவான குழியான திரிகோணம் அதில் ஆசை மிகவாய் அடியன் அலையாமல் மன்மதனுடைய காம சாஸ்திர விளையாடல்கள் எல்லாம் உண்டாகும் குழியான முக்கோணமான குறியில் மிக்க ஆசை கொண்டு அடியேன் அலைச்சல் உறாமல் நாத சத கோடிமறை ஓலமிடும் நூபுறமும் முன்னான பதமா மலரை நலமாக நான் அனுதினமுமே
நினையவே கிருபை நாடி அருளே அருள வருவாயே. நாதனே, 100 கோடி ஆகம மந்திர உபதேச பொருளை சத்தத்தால் தெரிவிக்கும் சிலம்புகள் முன்னதாகவே விளங்கும் பாதத்தாமரை திருவடிகளை நன்மை பெறுமாறு நான் நாள்தோறும் நினைக்கும்படி உனது கருணையை நாடி வரும்படி உனது திருவருளை அருள் புரிய வருவாயாக முருகா. இந்த முருகரை நினைப்பதற்கு அவன் அனுக்கிரகம் செய்தல் வேண்டும். ஆகையால் நீ ஆன்மாக்களுக்கு நீயாக உனது திருவடிகளை நாள்தோறும் நினைக்கும்படி அருள வேண்டும் என்கிறார் அருணகிரிநாதர். சீதமதி ஆடு அரவு ஏர் அருகு மா இறகு சீத சலம் மா சடில பரமேசர் சீர்மை பெறவே உதவு கூர்மை தரு வேள சிவ சீறி வருமா அசுரர் குலகாலா. குளிர்ச்சியான நிலா ஆடும் பாம்பு. இதிலே ஆடு அரவு என்றால் ஆடு என்பது இந்த ஆட்டை குறிப்பதல்ல, ஆடுகின்ற அரவு, ஆடும் அரவு, ஆடிக்கொண்டுகின்ற அளவு. இது இந்த ஊறுகாய் போல இந்த வினையச்சம் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி பொருள் கொள்ள வேண்டும். ஆடரவு. குளிர்ச்சியான நிலா ஆடும் பாம்பு அழகிய அருகம்புல் கொக்கின் இறகு குளிர்ந்த கங்கை நீர் இவைகளை கொண்டு அழகிய சடையை உடைய சிவபெருமான் உலகங்கள் செம்மை பெறவே தந்த கூறிய வேலனே சிவனே கோபித்து வரும் பெரிய அசுரர்கள் குலத்துக்கு யமனே என்கிறார். கோதை குற மாது குணதேவ மட மாதும் இரு பாலும் உற வீரி வரு குமரேசா. நல்லவளான குறப்பெண் வள்ளி நற்குணம் கொண்ட தேவநாட்டு அழகிய மாது தேவயானை இரண்டு பக்கமும் பொருந்த விளக்கத்துடன் வரும் குமரேசனே. இந்த இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. ஞானசக்தி முருகரும், இச்சாசக்தி, கிரியாசக்தி வள்ளி தெய்வானையாக குறிப்பிடுவார்கள். கோசை நகர் வாழ வரும் ஈச அடியர் நேச சர்வேச முருகா அமரர் பெருமாளே. இங்கே வமரர் என்று பாடலிலே வரும் இலக்கணத்திலே, தமிழ் இலக்கணத்திலே ஆக்கு வா வரலாம் என்று இருக்கிறது. ஆகையால் வ எங்கு வருகிறதோ அங்கு நாம் சில இடங்களிலே படிக்கும் பொழுது அதை அ என்ற பொருளிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். வமரர் பெருமாளே என்று பாடலிலே குறிப்பிட்டிருக்கும். ஆனால் நாம் படிக்கும் பொழுது அமரர் பெருமாளே என்று படிக்க வேண்டும். என்றால் இலக்கணத்திலே அங்கு அந்த உயிரெழுத்து வருதல் கூடாது என்று நியதி இருக்கும். ஆகையால் ஆக்கு வா வரலாம் என்று கூறுவார்கள். அதன்படி தற்பொழுது இலக்கணம் சிறிது சிறிதாக அழிந்து கொண்டே வருகிறது. ஆனால் எந்த மொழிக்கு இலக்கணம் அழிகிறதோ மொழியே அழிந்துவிடும். ஆனால் தமிழ்
இன்னும் அவ்வளவு தூரத்திற்கு போகவில்லை. இலக்கணங்களை கொண்டுதான் நாம் அழகாக தமிழை பயின்று வருகிறோம் பாடசாலைகளிலே. ஆகையால் இங்கே வமரர் என்பதை அமரர் என்று கொள்ள வேண்டும். அமரர் பெருமாளே, கோசை நகர் எனப்படும் கோயம்பேட்டில் வீற்றிருக்கும் ஈசனே, அடியார்களுக்கு அன்பனே, சர்வேசனே, முருகனே, தேவர்களின் பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். ஆதவித பாரமுளை மாதரிடை நூல் வயிறதாலிலைய நாமதன கலைலீலை யாவும் விளைவான குழியான திரிகோணமதில் ஆசை மிக வாயடிய நலையாமல் நாத சத கோடி மறை ஓளமிடு நூபுறமுனான பதமா மலரை நலமாக நாத சத கோடி மறை ஓளமிடு நூபுறமுன் ஆன பதமா மலரை நலமாக நான் அனுதினாதினமுமே நினையவே கிருபை நாடிய அருளே அருள வருவாயே. நான் அனுதினாதினமுமே நினையவே கிருபை நாடி அருளே அருள வருவாயே. சீதமதியாடரவு வேரருகு மாயிரகு சீத சலமா சடில பரமேசர் சீதமதியாடரவு வேரருகு மாயிரகு சீத சலமா சடில பரமேசர் சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேல சிவ சீரி வருமாசுரர் குலகால கோதை குறமாது குண தேவமடமாது மிரு பாலு முற வீரிவரு குமரேசா கோசை நகர் வாழவரு மருமீசடியர் நேச சர்வேச முருகா அமரர் பெருமாளே. கோசை நகர் வாழ வருமீசடியர் நேச சர்வேச முருகா அமரர் பெருமாளே. நாத சத கோடி மறை போலமிடு நூபுறமும் ஆன பதமாமலரை நலமாக நான் அனுதினாதினமுமே நினையவே கிருபை நாடியருளே அருள வருவாயே. முருகா நாடியருளே அருள வருவாயே. கோசை நகர் வாழ வரும் ஈசடியர் நேசரு வேச முருகா அமரர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.